பெப்சி ஒரு ஃபேமஸான குளிர்பானம். இது குடிச்சு யாராவது இறந்தாங்களா அப்படின்னு தெரியாதுங்க. ஆனால் இந்த பெப்சி நடத்தின ஒரு போட்டியினால பல பேர் இறந்து போயிட்டாங்க. அது என்ன போட்டி, எதனால் இவங்கெல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான வீடியோவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளர். ஆயிரத்தி 1992 ஃபிலிப்பீன்ஸ் நாட்டில் பெப்சி ஒரு கண்டெஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த கண்டெஸ்ட்னால் அந்த நாட்டில் கிட்டத்தட்ட 5 பேர் உயிரிழக்கிறாங்க. அந்த கண்டெஸ்ட்டுக்கு பெயர் பார்த்திங்கன்னா நம்பர் ஃபீவர்னு வச்சுருக்கிறாங்க. அந்த போட்டி ரொம்பவுமே சிம்பிளானதுங்க. ஒவ்வொரு நாளும் சாயங்கால நேரத்தில் நியூஸ் சேனலில் ஒரு நம்பர் ஒன்று சொல்லுவாங்க. அந்த நம்பர் நீங்கள் வச்சுருக்கிற அந்த பெப்சி பாட்டிலோட மூடியில் இருந்தால் உங்களுக்கு 1 மில்லியன் பேசோஸ் பரிசாக வழங்கப்படும். அந்த பேசோஸ் அப்படிங்கிறது ஃபிலிப்பீன்ஸ் நாட்டோட கரன்சியாக இருந்துச்சு. 1992 1 மில்லியன் பேசோஸ் அப்படிங்கிறது அந்த ஃபிலிப்பினோ மக்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இதனாலேயே இந்த போட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரபலமாயிடுச்சிங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அந்த பெப்சி பாட்டிலோட மூடிகளை சேகரித்து குவியலாக வச்சுருந்தாங்க. நிறைய பேர் குப்பை தொட்டிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பல இடங்கள்லையுமே அந்த மூடிகளை தேட ஆரம்பித்தாங்க. பெப்சி அளித்த தகவல் படி அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்டோர் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இப்போது இந்த அளவுக்கு பிரபலமானதுனால பெப்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட அந்த டைம் பீரியடையும் தாண்டி 5 வாரங்கள் இந்த நம்பர் ஃபீவர் கண்டெஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த இடத்துல தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த போட்டி நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் பெப்சி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. அவங்க ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் சரியாக 2 நம்பர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படும். அந்த நம்பர்கள் மட்டும்தான் வின்னிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெப்சி பாட்டில்களில் 2 பெப்சி மூடிகளில் அதை பதிக்கப்படும். ஆனால் அந்த கண்டெஸ்ட் எப்போ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அப்போவே திடீர்னு அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுருச்சுங்க. இந்த பிரச்சனைனால என்னாச்சு அப்படின்னா அந்த நம்பர்களில் ஒரு சில குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு. மே 25, 1992 சாயங்காலம் 6 மணி அந்த நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் நம்பர் 349 அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த நம்பர் 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற பல லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட இதே நம்பரில் அவங்க பெப்சி மூடிகளை வச்சுருந்தாங்க. எல்லா மக்களும் தெருவில் இறங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே 1 மில்லியன் பேசோஸ் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மகிழ்ச்சியில் இருந்தாங்க. இப்போது இந்த 349 அப்படிங்கிறது ஒரு வின்னிங் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லா பாட்லிங் பிளான்ஸுமே இந்த நம்பரை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அச்சடித்து வெளியில் விட்டுருந்தாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் பாட்டில்களில் இந்த 349 அப்படிங்கிற நம்பர் அச்சிடப்பட்டிருந்துச்சு. எல்லாமே அப்போது சர்க்குலேஷனில் இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே அவங்கக்கிட்ட இருந்த அந்த வின்னிங் கேப்பை எடுத்துக்கிட்டு பெப்சியோட அந்த ஃபேக்ட்ரிக்கு போக ஆரம்பித்தாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே சமயத்தில் நம்முடைய பண கஷ்டம் தீரப்போகுது, இதுக்கப்புறம் நம்ம பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த வின்னிங் கேப்பை எடுத்துக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்தாங்க. இதனால் என்னாச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரியை மூடிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு பாதுகாப்பாக போலீஸாருமே அங்கே நிறுத்தப்பட்டாங்க. அந்த சமயம் பெப்சியோட எல்லா எக்ஸிக்யூட்டிவ்ஸும் நள்ளிரவு நேரத்தில் கூட ஒரு மீட்டிங்கை போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிக்க ஆரம்பித்தாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவங்க முடிவு பண்ணது என்ன அப்படின்னா எல்லா பழியையும் தூக்கி அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியாக அந்த நம்பர் வச்சுருக்கிற எல்லாருக்குமே 500 பேசோஸ் பரிசாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 500 பேசோஸ் அப்படிங்கிறது வெறும் $18 தாங்க. ஆனால் பெப்சி தரப்பில் வாக்குறுதி கொடுத்தது என்னவோ 1 மில்லியன் பேசோஸ். இது அவங்க சொன்ன பரிசு தொகையில் வெறும் 0.05% தான். இந்த 500 பேசோஸ் அப்படிங்கிற முடிவை ஒரு சில மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் பல பேர் ஏற்றுக்கலாங்க. பெப்சிங்கிறது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அந்த 1 மில்லியன் பேசோஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராட ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கலவரமாக உருவெடுக்க ஆரம்பிச்சிச்சு. பெப்சியோட எல்லா ஃபேக்ட்ரிகளையுமே அடித்து நொறுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கலவரத்தில் மாட்டி தான் அந்த 5 பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த மக்கள் தொடர்ந்து போராட ஆரம்பித்தாங்க. அவங்க போராட்டத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மனிதரையுமே நியமிக்கிறாங்க. அந்த மனிதர் கிட்டத்தட்ட 850 பேருக்கு மேலே ஒன்றா சேர்த்து கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு. அந்த கேஸில் பெப்சி $400 மில்லியன் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாட ஆரம்பிக்கிறாரு.
இந்த போராட்டம் 1993 வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நியூஸ் பேப்பரில் அச்சிடப்பட்டுருச்சு. அது என்னென்னா, பெப்சி தரப்பில் இருந்து அவங்களே அவங்க ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுட்டு அந்த போராட்டக்காரர்கள் மேலே பழி போட ஆரம்பித்தாங்க. இந்த பெப்சி தரப்பில் நிறைய மனிதர்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த போராட்ட காலத்துக்குள்ளே நடமாட விட்டுருக்குறாங்க. அவங்க தான் இந்த போராட்டத்தை கலவரமாக உண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெப்சி மேலே பலவிதமான குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கடைசியாக கோர்ட் தரப்பிலிருந்து பெப்சி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 9 பேரை குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த கோர்ட்டு கேஸு கிட்டத்தட்ட 2006 வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பெப்சி மேலே போடப்பட்டிருந்த பல வழக்குகள் அப்படி ஒவ்வொன்றா தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. கடைசியாக 2006 எல்லா வழக்குகளுமே தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. கடைசியாக பெப்சிக்கு ஒரு சொற்ப அமௌண்ட்டான 150 மில்லியன் பேசோஸை மட்டும் ஃபைனாக கட்ட சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. ஆனால் அந்த 349 நம்பர் ஃபீவர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட பல பேர் இன்னுமே அந்த கொடூர சம்பவத்திலேருந்து வெளியே வராமல் தான் இருக்கிறாங்க. இதை பற்றி இந்த காலகட்டத்தில் பெப்சி கிட்ட கேட்கும்போது, இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ இருந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இப்போ யாருமே கிடையாது. அப்போ நடந்த அந்த விஷயத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வெளியிட்டிருக்கிறாங்க.